அத்தையின் அலம்பல். நாங்கள் 4 நாட்கள் டூர் போகிறோம் ஐயாசாமி. அதனால் அம்மா நம்மாத்திலே 4 நாட்கள் இருக்கட்டும், பத்திரமாக பார்த்துக்கோங்க, மருந்து மாத்திரை என்ன கொடுத்துருக்கிறேன் என தன் தாயை, அதாவது ஐயாசாமியின் ஒரே அத்தையை அவர்கள் வீட்டில் விட்டுவிட்டு கிளம்பினார் ஐயாசாமியின் மருமகன் வைத்தா. 4 நாட்கள் ஆஃபீஸ் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்ட குடும்ப சுற்றுலா பயணமாக ஊட்டி செல்கிறார்கள். வைத்தாவிற்கு அம்மாவை விட்டு போக மனமில்லை. இருந்தாலும் மனைவி மக்கள் நிர்பந்த காரணமாக கிளம்ப தயாரானான். அம்மாவை எங்கு விட்டு போவது என யோசித்த போது வைத்தாவின் மனைவி காசியிலே கொண்டு போய் விடுங்க என்று விருப்பாக சொன்னாள். அவளுக்கு மாமியார் அத்தனை படுத்தலாம், பேர்கள் ஏதாவது ஆசிரமத்திலே விடுப்பா, பத்திரமாக பார்த்துப்பா பாட்டியை என்றதுங்க பாசமாக. வைத்தாவிற்கு தான் மனசு கேட்கல. அவன் அப்பா இறக்கும்போது, டே வைத்தா, உங்கள் அம்மாவிற்கு சூதுவாதி எதுவும் தெரியாதுடா, தனியாக எங்கோ விட்டு விடாதே, எனக்கு அப்புறம் வருகிற குடும்ப ஊதிய பணத்தை நீயே வாங்கிண்டு அவளை சாகிற வரைக்கும் காப்பாத்துடா என கையை பிடித்து கொடுத்து விட்டு சென்றார். அதை சிரத்தியாக இன்று வரை சும்மா சொல்லக்கூடாது. அம்மாவை தாங்கு தாங்கு என்று தாங்குகிறான் வைத்தா. ஒரே ஊரில் இவர்கள் இருந்தாலும் இரு குடும்பமும் போவது வருவது விசேஷ நாட்களில் மட்டும்தான். வாங்க அத்தை என்று ருக்குவையும் ஐயாசாமியும் ஏதோ அந்நியரை பார்ப்பது போல் பார்த்தாள் அத்தை. ஐயாசாமிக்கு அவர் அப்பா 9 கஜம் மடிசார் கட்டி வீட்டுக்கு வந்தது போலவே இருந்தால் 80 வயது அத்தை. 5.5 அடி உயரம், கனத்த உடம்பு, நல்ல சிவப்பு, கேட்காத அந்த காதில் வைரத்தோடு. கடந்து போன தீபாவளியில் இருந்து காது கேட்கலையாம். அருகில் வெடி வெடித்ததால் இப்படி ஆனதாம். வெடித்தவனை கூப்பிட்டு மருமகள் 2 அல்வா கூட கொடுத்தது, வாழ்த்து சொன்னதை எல்லாம் ஏற்கனவே ஐயாசாமி மூலமாக கேள்விப்பட்டு இருந்தால் ருக்கு. 9 கஜ புடவை மடிசார், நரைத்த தலைமுடி கொண்டை, மூக்கு நுனியில் வந்து நிற்கும் கண்ணாடிக்கு பின் கண்கள் துருத்தருவென பார்க்கும் பார்வை, இவைகள்தான் அத்தை எல்லோருக்கும் சமாளிக்கும் ருக்குவிற்கு அத்தை ஒரு பெரிய சவால்தான். இருந்தாலும் ருக்கு அனைவரை விடவும் பாசமாக பழகும் குணமுடையவள் என்பதனால் தைரியமாக விட்டு சென்று உள்ளார் வைத்தா. அன்று இரவு அத்தை படுத்துக்கோங்க என்று ருக்குவே, யார் என்ன தேப்பா என கேட்டாள். அத்தை என்ன என்ன என 3 சுதியில் ருக்கு கேட்ட பின்னதான பதில் வந்தது. ஏண்டி கத்துற என, இந்த எண்ணெயை தான் காலில் தடவை விடு என அத்தா சொல்ல, இதுதான் 7.5 ஆரம்பம் என தெரியாமல் என்ன காப்பிலது தொடங்கி வைத்தாள் ருக்கு. அத்தை நல்லா காலை நீட்டி உட்காந்துட்டு காமிங்க. அத்தனை பெரிய காலில் எண்ணெய் தடவி முடிப்பதற்குள் ருக்குவின் கை குடைச்சல் கண்டது. பிறகு ராத்திரி முழுக்க ருக்குவின் கைகளை ஐயாசாமி அமுக்கிவிட, மாத்திரை மருந்துகளோடு இரவு நகர ஐயாசாமி வழக்கம் போல் குரட்டை விட, இரவெல்லாம் அத்தையின் முக்கால் முனங்கள் சத்தத்தில் ருக்குவின் தூக்கம் பாழானது. பொழுது விடிந்தது ஒரு அமர்கலத்துடன். அத்தை நல்லா தூங்குனீங்களா என கத்தியும் நடித்தும் ஐயாசாமி கேட்டதும் வந்தது என ஒரு வார்த்தை தான் அத்தையுமிடமிருந்து வந்தது. இந்தாங்க காஃபி என்றாள் ருக்கு. இன்னும் நான் போகலை, அதற்குள் காஃபியா? வயிறே சரியில்லை, கொஞ்சம் விளக்கெண்ண பாலை விட்டு கொடு என்றதாம். நான் மாத்து காஃபியே அப்படி தான் இருக்கும், குடிங்க என ஐயாசாமி சொன்னதை ருக்கு அத்தனை ரசிக்கவில்லை என்பது அவளது முறைப்பில் தெரிந்தது. ஒரு வழியாக குளித்து முடித்து வெளியே வந்தவள் பூஜை அறையில் இருந்த ருக்குவிடம் சென்று, சரியாக போகல, எனக்கு கொஞ்சம் கடுக்காய் கஷாயம் வைத்து கொடு என்றவளிடம், ஆகட்டும் அத்தை, பூஜை முடித்து வந்து தரேன் என்று சொல்ல, என்னடா அவள் பேசவே மாட்டேங்கிறா, ராங்கிக்காரி, இதென்னா என் வீட்டிலேருந்து இருக்கணும், ஒரு வழி பண்ணியிருப்பேன் என ஐயாசாமியிடம் சொல்வதும் சரிதான் என ஐயாசாமி பதிலுக்கு சொன்னதும் காதில் விழுந்தது ருக்குவிற்கு. பூஜை முடித்த ருக்கு பலத்த யோசனையில் இருந்தாள்.
நார்மலாகவே நல்லாவே யோசிப்பாள். தனக்கே ஒரு துன்பம் வந்தால் எப்படி யோசிப்பாள், எப்படி சமாளிக்கிறாள் என்று நாமும் பார்க்க வேண்டும் என மனதில் நினைத்து கொண்டார் ஐயாசாமி. அத்தையும் ஐயாசாமியும் சாப்பிட உட்கார்ந்தனர். எல்லாத்துலேயும் ஒரே உப்பு. என்ன சமைக்கிறாய் நீ? பாவம் ஐயாசாமி, அவன்தான் வாயை மூடின்ட்டு சாப்பிடணும். எனக்கென்ன தலையெழுத்தா என முணங்கினாள் அத்தை. ஆனால் ஐயாசாமிக்கு ஒன்றும் தெரியவில்லை. எப்போதும் போல நன்றாக தானே இருக்கு, அத்தைக்கு ஏன் அதிகமாக தெரிகிறது என யோசித்தவருக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்பாடா, இப்பதான் நன்னா போனது. ஆனால் போயிண்டே இருக்கு. நல்லா பசியும் எடுக்கிறது. மதியம் பலகாரம் பண்ண சொல்லுடா உன் ஆத்துக்காரிய என அதிகாரம் செய்தாள். போகலைனாலும் பிரச்சனை, போனாலும் பிரச்சனையா என நினைத்தவள் மதியம் பலகாரமாக பஜ்ஜி செய்து கொடுத்தாள் ருக்கு. அதிலும் உப்பு உரப்பு என குறை சொன்னாள் அத்தை. எதையும் காதில் வாங்காமல் ருக்கு தன் பணிவிடைகளை குறையில்லாமல் செய்து கொண்டிருந்தாள். ஐயாசாமிக்கு சந்தேகம் வரவே, ஏன் ருக்கு அத்தை ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்காளே, எனக்கு ஒன்றும் அப்படி தோணலையே, உங்களுக்கு எல்லாமே சரியாக தான் இருக்கு. அவர்கள் சாப்பாட்டில் மட்டும் தனியாக உப்பும் உரப்பும் கூட குறைத்து போட்டேன் என்றாள் ருக்கு. இப்படி பழி வாங்கலாமா? பாவம் இல்லையா அத்தை? வயசானது என இறக்க காட்டினார் ஐயாசாமி. பாவம்தான் மருமகள், அதிகம் பழகாத நம்மையே இந்த பாடுபடுத்துகிறாரே அத்தை. தன் மருமகளை என்ன பாடுபடுத்தியிருப்பாள். இங்கே நாம் நன்றாக அவர்களை கவனித்து விட்டோம் என்றாலோ, அனுசரணையாக நடத்து கொண்டாலோ கண்டிப்பாக தன் மருமகளிடம் இதையே சொல்லி சொல்லி இன்னும் அவளை வெறுக்க செய்து விடுவார்கள். அதான் இந்த ட்ரீட்மெண்ட். இப்படி செய்தால் உன் பெயர் கெடாதா? அவர்களிடம் உன்னை குறை சொல்லி பேச மாட்டார்களா? பேசுவார்கள்தான். நம்ம வீடே தேவலாடி அம்மா அந்த ருக்கு என்ன சமைக்கிறா, என்னம்மா வாயாடுறா என்று கூறி தன் மருமகளே மெச்ச தூங்குவாள். அப்படி ஒன்று நடந்தாலே அவர்கள் வீட்டில் சந்தோஷம் நிலவும் என கூறவும், உன் பார்வையே தனி ருக்கு என பாராட்டினார் ஐயாசாமி. அத்தை வீட்டுக்கு திரும்ப போன பிறகு மருமகளே ருக்குவிடம் பேசினாள். அக்கா, என்ன மாயம் நடந்ததோ அங்கே தெரியல. ஆனால் இப்போ அத்தை தன்னிடம் நன்னா பழகுகிறார் என்று கூறியதில் மகிழ்ந்தாள் ருக்கு. என்ன கரிச்சு கொற்றாளாக்கும் என ருக்கு கேட்டதும், கண்டிப்பாக அப்படி அவர்கள் செய்யவில்லை என்றால்தான் ஆச்சரியம் என பேசி சிரித்தனர் இருவரும்.